ஸோ ஹாய் கைஸ், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு சிஎஸ்கே டீமாக என்ன பண்ணணும், அதர் டீம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி அந்த வரப்போகிற 2 மேட்சை சிஎஸ்கே கன்ஃபார்ம் ஜெயிச்சாகணும். அதில் மொதல் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட, 2வது மேட்ச் ஜிடி கூட. அதில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்கில் தான் நடக்குது. அப்புறம் 2வது கேமாக அவே கேமு அது அகமதாபாத்தில் நடக்குது. சிஎஸ்கே இந்த 2 மேட்சையும் வின் பண்ணால் 16 பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்படி 16 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் இது மட்டும் பத்தாது, அதர் டீம்ஸோட வின்னையும் பார்க்கணும். அதாவது வரப்போற ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல ஒரு பர்டிகுலர் டீம் ஜெயிக்கணும். அப்பதான் அது சிஎஸ்கேக்கு சாதகமா அமையும். அது எந்த டீம்னா, அந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் தோத்து ஆர்சிபி அந்த மேட்சை வின் பண்ணணும். அப்போதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் விளையாடுற 2 மேட்ச்ல ஒரு மேட்சை வின் பண்ணணும், ஒரு மேட்சை லூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஆர் டீமும் ஒரு மேட்சை வின் பண்ணணும், ஒரு மேட்சை லூஸ் பண்ணணும். அப்படி நடந்துச்சுன்னா சிஎஸ்கே டெஃபினெட்லி குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது 16 பாயிண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். அதோடைய சிஎஸ்கே 14 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆகணும்னா என்ன நடக்கணும்னு பார்த்துடலாம். அந்த 16 பாயிண்ட்ல நடந்த சீன் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நடக்கணும். பஞ்சாப் கிங்ஸும் ஆர்ஆரும் 2 பேருமே 2 மேட்சுமே லூஸ் பண்ணணும். அது நடக்கணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேகேஆர் டிசியை பீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கேகேஆரும் டிசியும் 2 பேருமே ஒரு மேட்சை தோக்கணும். இதெல்லாம் சரியா நடந்துச்சுன்னா சிஎஸ்கே 14 பாயிண்ட்லேயே குவாலிஃபை ஆகலாம். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் அதிகம். சிஎஸ்கே 2 மேட்சை வின் பண்ணி 16 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா பிபிகேஎஸும் ஆர்ஆரும் ஒரு மேட்சை வின் பண்ணணும். ஆர்சிபிக்கும் பிபிகேஎஸும் நடக்கிறதுல ஆர்சிபி ஜெயிக்கணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா சிஎஸ்கே தாராளமாக குவாலிஃபை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த டீமுக்கு குவாலிஃபிகேஷன் சினாரியோ பார்க்கணும்னு கமெண்ட்ல போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.